ரிப்போர்ட்ஸ் நவ் நேயர்களுக்கு வணக்கம். இன்று நம்மோடு பிஜேபியின் கொள்கை பரப்பு இணைச் செயலாளர் திரு ஓமாம்புலி ஜெயராமன் அவர்கள் இணைந்துள்ளார். வணக்கம் சார். இந்த விஜயோடைய ஊர்வலத்தில் ஒரு பெரிய ஸ்டாம்பேட் நடந்திருக்கு. தமிழ்நாடு முழுக்கவே துக்கத்தில் ஆழ்த்திருக்கு அப்படிதான் நம்ம சொல்லணும். இதுக்கு யார் பொறுப்பேற்க முடியும்? ஒரு பக்கம் விஜய் தான் காரணம் அப்படின்னு சொல்றாங்க, இன்னொரு பக்கம் திமுக சரியான பாதுகாப்பு கொடுக்கல, போலீஸ் ஒழுங்காக செயல்படலை அப்படின்னு சொல்றாங்க. இதுல உங்க கருத்து என்ன? இதுக்கு காரணம் திராவிட முன்னேற்ற கழகத்தின் பிண அரசியல் தான் நான் குற்றம் சொல்கிறேன். திராவிட முன்னேற்ற கழகத்தோட டிஎன்ஏவே நீங்கள் பார்த்தீங்கன்னா, ஒழுங்காக நடக்கிற எந்த எஸ்டாப்ளிஷ்மெண்ட்டையும் அவங்க அதை டீஸ்டபிளைஸ் பண்ணிட்டு தான் மறுவேலை பார்ப்பாங்க. உள்ளாட்சி தேர்தலில், நல்லா நடந்த உள்ளாட்சி தேர்தலில் கலவரத்தை ஏற்படுத்தி மண்டையை உடைச்சி ஜனநாயகத்தை காலில் போட்டு மிதித்தது திராவிட முன்னேற்ற கழகம். ஏஆர் ரகுமானுடைய கச்சேரியில் அங்கே ஒழுங்கான அரேஞ்ச்மெண்ட்டே இல்லாமல் அவர் பாய் அப்படிங்கிற ஒரு காரணத்தினாலே அந்த ப்ரிவிலேஜ் அவருக்கு. இளையராஜான்னா அவரை வசைபாடி தீர்த்திருப்பாங்க. அதுக்கப்புறம் இங்கே ஏர்ஃபோர்ஸோட இது மெரினா பீச்சில் நடந்தது. 15 லட்சத்துக்கு மேலே கூடினாங்க. முதல்வரும் துணை முதல்வரும் அங்கேயே குந்திருந்தாங்க. அப்படி இருக்கும்போது அங்கே 4 பேரோ 5 பேரோ அங்கே இறந்து போனாங்க. அங்கே 5 பேர் 4 பேரோ 5 பேரோ இறந்து போனாங்க. அங்கேயும் இவங்களுடைய க்ரௌடு மேனேஜ்மெண்ட் எவ்வளோ கேவலமான க்ரௌடு மேனேஜ்மெண்ட்டு. இப்போ நேற்றுக்கு விஜய் இதுக்கு இடையில் ஜூன் மாதம் 22ஆம் தேதி மதுரையில் முருகபக்தர்கள் மாநாடு நடந்தது. அந்த மதுரை மாநாட்டில் 5 லட்சத்திற்கும் அதிகமான பக்தர்கள் கலந்து கொண்டார்கள். அப்புறம் கூட்டம் முடிகிற வரைக்கும் பிரச்சனை இல்லாமல் இருந்தது. அங்கே எத்தனை போலீஸ் இருந்தாங்க? மொத்தமாக 10 போலீஸ் கூட இருந்திருக்க மாட்டாங்க. அந்த ஒட்டுமொத்த திடலுக்குள்ள 5 லட்சத்துக்கும் மேற்பட்டவர்களை ரெகுலேட் பண்ணுறதுக்கு 10 போலீஸ் கூட கிடையாது. இருந்தாலும் ஆர்எஸ்எஸ் என்கிற ஒரு கட்டுப்பாடு மிக்க இயக்கத்தின் கைகளாகவும் அங்கமாகவும் இருக்கக்கூடிய கண்களாகவும் இருக்கக்கூடிய இந்து முன்னணி, பாரதிய ஜனதா, விஸ்வ இந்து பரிஷத் போன்ற எண்ணற்ற தேசபக்தர்கள் தன்னார்வலாக செயல்பட்டு அங்கே எல்லாரையும் க்ரௌடை கண்ட்ரோல் பண்ணி அங்கே ஸ்டாம்பேடெல்லாம் வராமல் கார் பார்க்கிங்லேருந்து, விவிஐபி பார்க்கிங்லேருந்து, வர கெஸ்ட்லேருந்து, சாதாரண தாய்மார்கள், குழந்தைகள், சிறு குழந்தைகள், என்னை போன்ற சாதாரண தொண்டர்கள் வரைக்கும் அனைவரும் அங்கே எந்த பிரச்சனையும் இல்லாமல் போய் அந்த மாநாடை பார்த்துட்டு வர முடிகிற அளவில். கேள்வி என்னன்னா, நீங்கள் சொன்ன முருகன் மாநாடையும் விஜயோடைய மாநாடையும் ஒப்பிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அங்கேயும் தாய்மார்கள் வந்தாங்க, குழந்தைங்க வந்தாங்க, எல்லா தரப்பு மக்களும் வந்திருந்தாங்க. ஆனால் அங்கெல்லாம் பார்த்தீங்கன்னா அதோடைய எல்லா பெருமையும் நீங்கள் இந்து முன்னணி அப்புறம் பிஜேபிக்கு நீங்கள் கொடுக்குறீங்க. ஆனால் இங்கே ஒரு பிரச்சனைன்னு வரும்போது மட்டும் அதை நீங்கள் விஜய் பக்கம் சொல்லாமல் திமுக தான் காரணம் அப்படின்னு சொல்லும் போது தான் இதில் ஒரு அரசியல் இருக்கும் அப்படின்ற கேள்வி இருக்கு. எல்லா இடத்துலையும் அரசியல் இருக்கு. இப்போ நம்ம பேசுறதுலயும் அரசியல் இருக்கு, இல்லைன்னு தான். 40 பேர் இறந்துருக்காங்க, அதுல குழந்தை 9 பேர். அதான் சொல்றேன். அந்த அரசியல் எங்க இருந்து வருது அப்படின்னா, முருகபக்தர் மாநாடுக்கு இடத்த நாம கேட்கும் போது கூட இதுல மிக முக்கியமான விஷயம், தயவு செஞ்சு எடிட் பண்ணாம போடுங்க. எதிர்கட்சிகள், அது அதிமுகவோ பாரதிய ஜனதா கட்சியோ அல்லது இந்து முன்னணியோ அல்லது ஆர்எஸ்எஸ் ரூட் மார்ச்சுக்கோ போய் பர்மிஷன் கேட்டோம்னா உண்டு இல்லைன்னு இந்த காவல்துறை சொல்லவே சொல்லாது. கடைசி நிமிஷம் வரைக்கும் இழுத்தடிச்சு சாயங்கால நிகழ்ச்சினா இன்னைக்கு சாயங்கால நிகழ்ச்சினா இன்னைக்கு கருக்கல்ல இல்லைன்னு சொல்லுவோம். இல்லை நாள் நம்மளை கொண்டு போய் முட்டுச்சந்தில் நிறுத்தி உங்களுக்கு பர்மிஷன் இல்லைன்னு சொல்லி இதையே தொழிலாக கொண்டுள்ளது தமிழக முதல்வர். இரும்பு கரம்னு சொல்லி துருபிடித்த கையோடு இருக்கக்கூடிய, ஆட்சி நடத்துவதற்கு எந்த விதத்திலும் தகுதியோ அருகதையோ இல்லாத ஒரு பொம்மை முதல்வர். அவருடைய ஆட்சியில் காவல்துறை அவர் தான் கையில் வச்சிருக்காரு. இந்த காவல்துறையோட அட்டுழியமும் சரி, காவல்துறையே தமிழக அரசின் காவல்துறையாக இருக்க வேண்டியது திமுகவின் ஏவல் துறையாக நடந்து கொள்ளும் இந்த இதேச்சதிகார மனப்பான்மையும் இதற்கு ஒரு காரணம். அவங்க விஜய் இடம் கேட்டது வேற ஒரு பெரிய இடம் கேட்டாங்க. அதுக்கப்புறம் அங்கே சனிக்கிழமை அன்னைக்கு அந்த ஏரியா முழுக்கவே, இப்போ நேற்று ஸ்டாம்பேடு நடந்தது, அந்த ஏரியாவில் மார்க்கெட் பகுதி, 40 அடி சாலை, அது மக்கள் போக்குவரத்துக்கு அதிகமாக இருக்கக்கூடிய பகுதி, அதில் கொண்டு போய் இவங்க கொடுத்தாங்கன்னா விஜய்க்கு அரசியல் அனுபவம், அரசியல் எந்த அளவுக்கு பொலிட்டிக்கல் எக்ஸ்போஷர் இருக்குங்கிறது இதுலேருந்து தான் தெரியுது. இல்லை, இதில் என்ன கேள்வினா, பிரச்சனை திரும்பி அதே கேள்வி தான் கேட்குறேன். இது விஜயோடைய மாநாடு, அவர் தான் அவருக்கு வரக்கூடிய தொண்டர்களை பாதுகாத்துக்கணுமே தவிர திமுகவுடைய மாநாடு மாதிரியே நீங்கள் பேசுறீங்க. திமுகவுடைய தொண்டர்கள் அவங்களுக்கு ஆரம்பிக்கும் போது சொன்னேன், திருச்செந்தூர் உடனே திருச்செந்தூர், நாகூர் சந்தனக்கூடா இருக்கட்டும், வேளாங்கண்ணி சர்ச்சுக்கு பாத யாத்திரை போகிறான். வேளாங்கண்ணியில் கிட்டத்தட்ட ஒரே நாளில் 50,000 பேர், 1 லட்சம் பேர் குமிறான். திருப்பதி 10 லட்சம் பேர் போகிறாங்க. தமிழ்நாட்டுக்குள்ளே பேசுவோம் நம்ம. அதுக்கப்புறம் நான் காபாக்கெல்லாம் போக வேண்டியதாக இருக்கும். நீங்கள் அங்கே போனீங்கன்னா நம்ம தமிழ்நாட்டுக்குள்ளே மட்டுமே பேசுவோம். பழனியிலையும் திருச்செந்தூர்லேயும் ஸ்ரீரங்கத்திலையும் சிதம்பரத்துலேயும் திருவண்ணாமலை கிரிவலம்
5 லட்சம் பேர் போகிறான். அப்போ நீங்கள் அரசாங்கங்கிறது எதுக்கு? மக்களுக்காகவா இல்லை அவங்களே பார்த்துப்பாங்கன்னு என்ஜிஓவா? மக்கள்லாம் கோவில்லாம் என்ஜிஓவா? அப்போ அரசியல் கட்சியெல்லாம் அவங்களே எல்லாத்தையும் சட்டத்தை கையில் எடுத்துப்பாங்களா? எனக்கு புரியல. ஆம்புலன்ஸை ஏன் உள்ளே விட்றீங்க நீங்கள் கூட்டத்தில்? ஆம்புலன்ஸு நீங்கள் ஒரு பேஷண்ட்டை கூப்பிட்டு போனால், நோயாளியை கூப்பிட்டு போனால் அதில் அர்த்தம் இருக்குது. உயிரை பாதுகாக்க வேண்டியது நம்முடைய கடமை, ஆம்புலன்ஸுக்கு வழிவிட வேண்டியது நம்முடைய கடமை, ஒத்துக்கிறேன். எடப்பாடியோட கூட்டத்தில் ஆம்புலன்ஸை விட்டு பேஷண்ட்டே இல்லாத, நோயாளியே இல்லாத ஆம்புலன்ஸை பிடிச்சிருந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க. இதே மாதிரி தான் விஜய் கூட்டத்திலையும் ரேலிலையும் இதே மாதிரி தான் பண்ணாங்க. விஜய் பக்கத்தில் தவறே இல்லை அப்படின்னு நான் சொல்ல வரல. விஜய் இந்த மாதிரி சனிக்கிழமை பார்ட் டைம் பாலிடிக்ஸ் பண்ணுறதை நிறுத்திருக்கணும். ரெண்டாவது, இந்த சனிக்கிழமை பார்ட் டைம் பாலிடிக்ஸ் பண்ணுறதுனால தான் உங்களுக்கு குழந்தைங்க, லீவில் இருக்கிறவங்க எல்லாரும் பார்க்கறதுக்கு உங்களுக்கு கூடுறாங்க. மூணாவது, குறுகிய இடத்தை இவரே கூட அவாய்ட் பண்ணியிருக்கணும். இல்லைங்க எங்களுக்கு மாற்று இடம் கொடுங்க. மாற்று இடத்துல தான் என்ன சொல்ல வராங்கன்னா, பொதுவாக இப்போ நீங்கள் சென்னையிலேயே போராட்டம் நடக்குதுன்னு வச்சுக்கோங்க, வள்ளுவர் கூட்டம் சைடில் கொடுப்பாங்க, இல்லை ராஜரத்னம் ஸ்டேடியம் அந்த இடம் கொடுப்பாங்க. ஏன்னா அங்கே தான் பெருசாக டிராஃபிக் இருக்காது அப்படின்னு. இதே மவுண்ட் ரோட்ல இடம் கேட்குறாங்கன்னு கொடுத்தாங்கன்னா மொத்த சென்னையும் நிற்கும். அவர் காலையில் அதெல்லாம் கேட்க நல்லா இருக்கு வரேன்னு சொல்லிட்டு 3 மணிக்கு வர்றாருன்னா மவுண்ட் ரோடு மொத்தம் பிளாக் ஆனால் சென்னையே உங்களுக்கு பிளாக் ஆகும்ல. கருணாநிதியோட கூட்டமாக இருக்கட்டும், இதுக்கு முன்னாடி புரட்சித் தலைவர் எம்ஜிஆரோட கூட்டமாக இருக்கட்டும், ஜெயலலிதாவோட கூட்டமாக அந்த காலத்துல இப்ப யாருக்கும் கொடுக்கறது இல்லையா? நான் மவுண்ட் ரோட பத்தியே நான் சொல்லல. ராத்திரி 9 மணிக்கு மாயரத்துல எம்ஜிஆர் பேச வராரு அப்படின்னு சொல்லி சாயங்காலம் எங்க ஊர்ல இருந்து சைக்கிள் எடுத்துட்டு போனவங்க எல்லாம் எனக்கு தெரியும். நான் சின்ன பிள்ளையா இருக்கும்போது அவங்க அடுத்த நாளுக்கு பார்த்தா காலையில ஒரு 8-9 மணிக்கு தான் சைக்கிளை மிதிச்சுட்டு வருவாங்க. ஏன் என்னாச்சுன்னா, இல்லை எம்ஜிஆர் வரத்துக்கு 3 மணி ஆயிடுச்சு, விடிகாலில் 4 மணிக்கு தான் வந்தாரு. இது பொலிட்டிக்கல் சிஸ்டமில் இருக்கக்கூடிய, தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பிரச்சனை. இது பெரம்பலூரில் இதே பிரச்சனை ஆச்சுங்க, கூட்டம் ஓவராக கூடிச்சு. நாகப்பட்டினத்தில் அதே கூட்டம், திருவாரூர்லேயும் இந்த மாதிரி கூட்டம் வந்தது. என்னுடைய நண்பர் பாலுன்னு இந்துமன்னில் இருக்கார், ராமகோபாலனுக்கு உதவியாளராக இருந்தவர் 10 ஆண்டு காலம். அவர் திருவாரூர் அன்னைக்கு விஜய் கூட்டம் முடிஞ்ச அன்னைக்கு போயிருக்காரு. 1 டன்னுக்கு மேலே செருப்பே அழலான்னாரு. அந்த அளவுக்கு ரோட்ல சாலைகள் முழுக்க குப்பை கூளம் செருப்பா நிரம்பி இருந்தது. ஒரு சாதாரண மனிதர், உங்களை போன்று என்னை போன்று ஒரு சாதாரண மனிதர், அவர் இதை பார்த்துட்டு சொல்றாருன்னா, போலீஸுக்கோ உள்ளாட்சி நிர்வாகத்திற்கோ காவல்துறை நிர்வாகத்திற்கோ தமிழக முதல்வருக்கோ இவருக்கு இன்டெலிஜென்ஸ்லேருந்து தகவல் போயிருக்காதா? திராவிட முன்னேற்ற கழகம் தன்னுடைய அக்டோபஸ் கரங்களை எல்லா இடங்களிலும், ஊடகத்திலிருந்து காவல்துறையிலிருந்து, நான் இன்னொன்று சொன்னால் அது தப்பா போகும், உங்கள் மைண்ட் வாய்ஸ் நீதிமன்றம்னு நீங்கள் நினைப்பீங்கன்னு நினைக்கிறேன். நான் நீதியரசர்களை மதிக்கிறேன். இந்த மாதிரி பல்வேறு இடங்களில் அவங்களுடைய அக்டோபஸ் கரங்களை திராவிட முன்னேற்ற கழகம் நீக்கமற வைத்துள்ளது. அதனால அவங்களுடைய பிரச்சனை என்னன்னா, காவல்துறை ஏவல் துறையாவே பயன்படுத்துறாங்க. இல்லை, இப்போ திமுக ஆக்டோபஸ் மாதிரி இருக்குன்னா இம்மீடியட்டாக பிரச்சனை வந்தோடனே அமைச்சர் செந்தில் பாலாஜி முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி அவர்கள் மருத்துவமனைக்கு வந்தார். அதுக்கப்புறம் அன்பில் மகேஷ் கொஞ்சம் நேரத்தில் வந்துட்டாங்க, ஜோதிமணி வந்தாங்க, அதுக்கப்புறம் துணை முதல்வர் வந்தார், முதலமைச்சர் வந்தார். துணை முதல்வர்லாம் துபாய் போனவர் இங்கே திரும்பி வந்துட்டார். திரும்பி எங்கே போனார்? போயிட்டார், துபாய் போயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. கேளிக்கைக்காக வந்தவர் திரும்பி கேளிக்கையை கண்டினியூ பண்ணலாம் சொல்லக்கூடாது. ஏன்னா இவ்வளோ ஒரு பிரச்சனை நடக்குது, மக்கள் வருத்தத்தில் இருக்கும்போது. ஆமாங்க, அவருடைய ஜாலி முக்கியங்க. அது கார் ரேஸா இல்லைன்னா வேற எதுவா நம்மளுக்கு அதெல்லாம் தெரியாது. அந்த ஃபால்டாயில் விஷயமா எனக்கு அது தெரியாது. நான் ஒரு சாதாரண கிராமத்தான் நான் அடிப்படையில். அதனால எனக்கு யாராவது சொன்னாங்கன்னா நான் புரிஞ்சுப்பேன். துணை முதல்வர் பிக்கடிக்கைக்காக திரும்பியும் போயிட்டாருன்னு சோசியல் மீடியாவில் சொல்றாங்க. முதல்வர் அங்கே போனார். நான் என்ன கேட்குறேன், ஷிஃப்ட் ஆக்ஷன் இருந்திருக்குல்ல திமுக சைட்ல இருந்து, உடனே நிவாரணம் அறிவிக்கிறாங்க, மருத்துவமனைக்கு போறாங்க, பக்கத்துல அதுதான் சந்தேகத்தை கூட்டிட்டு வராங்க, பிரைவேட் ஹாஸ்பிட்டலுக்கு ஃபீஸ் கிடையாது, சார்ஜஸ் கிடையாதுன்னு சொல்றாங்க. இதெல்லாம் நீங்க பண்ண முடியும்? இதெல்லாம் ஒரு ஆட்சியில் இருக்கிறவங்க யாரா இருந்தாலும் செய்வாங்க. அந்த இடத்துல நாய், நரி, குதிரை, ஜெயராமன், நீங்க யாரா இருந்தாலும் அந்த இடத்துல இது சிஸ்டமேட்டிக்கா இதெல்லாம் ரொட்டீனா நடக்கக்கூடிய வேலைகள். என்னுடைய கேள்வி, ஏற்கனவே பெரம்பலூர், திருவாரூர், நாகப்பட்டினம் போன்ற பல ஊர்ல நீங்க பார்த்தீங்க, அதுக்கப்புறமும் நீங்க அங்கேயே நடத்திக்க பர்மிஷனும் நீங்க உடனே கொடுக்காம. எடப்பாடி பழனிசாமி எங்க இடம் கொடுத்துருக்காங்கன்னா அதே இடத்துல தானே விஜய்க்கும் கொடுத்துருக்காங்க. எடப்பாடி பழனிசாமிக்கு நீங்க எடப்பாடி பழனிசாமிக்கோ பாரதிய ஜனதா கட்சிக்கோ அதிமுகக்கோ, அதுதான் நான் ஆரம்பத்திலேயே சொன்னேன், 2ஆம் கட்ட தலைவர்கள் இறங்கி பிரச்சனையை பார்க்க முடியுது. அங்க களத்துல நின்று ஆஸ்பத்திரிக்கு போய் விஜய் போனார்னா இதை விட இன்னும் ஒரு பெரிய கொடூரமான, அங்கேயும் ஸ்டாம்பேட் தான் ஆயிருக்கும். அதனால நான் என்ன சொல்றேன், மதுரைக்கு அந்த பையன் இறந்ததுக்கு விஜய்க்கு பிரச்சனை எல்லாம் போக தெரியல. இல்ல, அது வேற. இது 40 பேர், இது 40 பேர் ஒரே நேரத்துல இறந்து போய், அதுவும் இவரால நடந்து போய் இதானதுனால, இவர் குற்றம் சாட்டப்படுகின்றார் காரணத்தினால, இவரும் ஏதோ ஒரு விதத்துல அதுக்கு காரணமானதுனால, இவர் ஒருவேளை அந்த ஆஸ்பத்திரிக்கு போயிருந்தாருன்னு வச்சுங்க,
அங்க ஒரு 10,000 பேர் கூடுறான், அப்ப என்ன பண்ணுவீங்க? இல்ல தலைவர் தானே, காவல்துறை அதுக்கப்புறம் வந்த பல பேரை அதெல்லாம் ஹைப்போதெட்டிக்கலா நம்ம பேசலாம். ஆனால் 2ஆம் கட்ட தலைவர் கண்டிப்பாக களத்தில் இருந்து மக்களை ஆம்புலன்ஸை ஏற்றி அனுப்பி ஹாஸ்பிட்டல்ல போய் பார்த்து விஜய் கட்சியில இதை செஞ்சிருக்கணும். அதுதான் திமுக செய்யுது. அது பொறுப்பா செய்யணும். அரசியல்ல அதுக்கு ஆட்சியில பிஜேபியும் இருக்கக்கூடிய செய்யுது, கட்சி. ஆர்எஸ்எஸும் செய்யுது, அதெல்லாம் ரைட்டு. அது திமுக மட்டும் செய்யல. ஆனால் எனக்கு எங்க இருந்து சந்தேகம் வருது அப்படின்னா, இதுல வந்து திமுக காரன் தான் இந்த கொலையை பிளான் பண்ணான்னு அந்த மாதிரி சொல்ல வரல. ஆனால் ஒவ்வொரு சம்பவத்தையும் நீங்க பார்க்கும்போது இதுல திமுக எவ்வளவு மைனூட்டா பிண அரசியல் செய்யுதுன்னு நீங்க பார்க்கலாம். அனிதா செத்து போனதுல இருந்து இன்னி வரைக்கும் அந்த பிண அரசியலை அவங்க விடலை. மொழிப்போர் தியாகின்னு பல பேரை கொன்னது திராவிட முன்னேற்ற கழகம். பல பேரை நான் என்ன கேட்குறேன், கருணாநிதி குடும்பத்திலேயோ, பேராசிரியர் அன்பழகன் குடும்பத்திலேயோ, நாஞ்சில் மனோகரன் குடும்பத்திலேயோ யாராவது தீக்குளிச்சு இறந்தாங்களா? ஆனால் செத்ததெல்லாம் யாரு? ஒரு சாதாரண எளிய தொண்டன் அவன் செத்து போனதெல்லாம். அவங்க சேஃப் ஜோன்ல இருக்காங்க. அந்த திராவிட முன்னேற்ற கழகம் ஆண்டாண்டு காலமாக பிண அரசியல் தான் செய்துங்கிறதுக்கு மற்றும் ஒரு உதாரணத்தை சொல்றேன். 2002ஆம் ஆண்டு ராதாரவி அவர்கள் திமுகலேருந்து அதிமுகவுக்கு போய் ஒரு எம்எல்ஏ தேர்தலில் ஜெயிச்சது உங்களுக்கு ஞாபகம் இருக்கும். அந்த எலெக்ஷன் வரத்துக்கு காரணமே அப்ப சைதாப்பேட்டை எம்எல்ஏவாக இருந்தவர் அவன் திராவிட முன்னேற்ற கழகத்தின் தொழிற்சங்கத்தில் இருந்தவர். பேரை மறந்துட்டேன். கிட்டுவா இல்ல கிட்டு இல்ல, வேற ஒரு பேர், கண்ணாடி போட்டு கொஞ்சம் பல்கியா இருப்பாரு. அவர் வந்து அந்த ஜெயலலிதா ஆட்சியை எதிர்த்து ஒரு பேரணி, அந்த பேரணியில நடந்து போகும்போது எகைன் அங்கே ஸ்டாம்பேடு, அவருக்கு ஏதோ ஹார்ட் ப்ராப்ளம் வந்து அவர் கொலாப்ஸ் ஆயிடுறாரு, மயக்கம் போட்டு விழுறாரு. இப்போ நான் மயக்கம் போட்டு விழுறேன், என் கூட வரீங்க, நீங்க என்ன பண்ணுவீங்க? என்ன உடனே கொண்டு போய் இந்து முன்னணி பிஜேபி மேடையில் வைப்பீங்களா, ஆஸ்பத்திரிக்கு அனுப்புவீங்களா? ஆஸ்பத்திரி தான். ஆனா திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்தவர்கள் இன்றைய முதல்வரும் அன்றைய சட்டமன்ற எதிர்க்கட்சி துணைத் தலைவராகவும் இருந்த ஸ்டாலின், கருணாநிதி, இவர் அன்பழகன் போன்றவர்கள் மேடையில் இருக்கும்போது இந்த டெட் பாடி இப்போ அவரை கொண்டு போய் மேடையில் கொண்டு போய் இது பண்ணோன்னு தான், எப்பா இவர் ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போங்கப்பா, ஆஸ்பத்திரிக்கு எடுத்துட்டு போய் வாஸ் டிக்ளேர்ட் டெட். இறந்துட்டான்னு தெரிஞ்சதுக்கு அப்புறம் அவங்க நீங்க என்ன சொல்றீங்க, நான் உழுந்துடுறேங்க அந்த மாதிரி என்ன பண்ணுவீங்கன்னா ஆஸ்பத்திரிக்கு தான் சொல்றீங்க. ஆனா அவங்க எங்க கொண்டு போறாங்க? மேடைக்கு கொண்டு போறாங்க. அவங்க கட்சிக்காரங்க இருந்தாங்கன்னா அரசியல் பண்ணதானே செய்வாங்க. இதுல அப்ப டெட் பாடியிலேயே அரசியல் பண்றாங்கன்னு நீங்களே ஒத்துக்கிறீங்க. கட்சிக்காரங்க இறந்து அதாங்க, யாரா இருந்தாலும் அதுவும் உயிர் தானே. உங்க லாஜிக்ல பாத்தீங்கன்னா திமுக ஆட்சியில விஜயோட மாநாட்டுல ஆள் இறந்தாங்கன்னா திமுக பொறுப்பு, அதிமுக ஆட்சியில எந்த ஆட்சியிலையுமேங்க அனிதாங்கிற குழந்தை இறந்து போனது அதிமுக ஆட்சியில தான். அதை வச்சு பிண அரசியல் செய்யறது யாரு? பிண அரசியல்ல ஒருத்தர் இறக்க கூடாதுன்னு சொல்றது அது எப்படி? நீங்க இல்லைங்க, நீங்க இறக்க கூடாதுன்னு சொல்றது வேற, அவங்க நல்லா வாழணும்னு சொல்றது வேற. அதுக்கு அரசியல் பண்ணிதான் ஆகணும். நான் தான் சொல்றேன், அரசியல் பண்றாங்கன்னு தான் நானும் சொல்றேன். நீங்களே அதை ஒத்துக்கிறீங்க. இப்ப அரசியல் நீங்க எல்லாரும் அரசியல் பண்ணுவாங்க. நான் என்ன சொல்றேன், இப்ப +2ல செத்து போறவன் ஃபெயில் ஆயிட்டான்னு செத்து போறவன் இருக்கான். நீட்ல செத்து போறவன் கம்மியா, +2ல செத்து போறவன் கம்மியா? வேற மாதிரி சொல்றீங்க. நான் என்ன சொல்றேன்னா, எந்த கட்சியா இருந்தாலும் மரணம் ஜாஸ்தியாகுதுன்னா அந்த மரணம் தடுக்கப்படுவதற்காக ஒரு கட்சி அரசியல் பண்றது தப்பே கிடையாதுன்னு தான் நான் சொல்லுவேன். மரணத்தை தடுக்கப்படுறதுக்கு அரசியல் பண்றது நான் சொல்ல வரல. இவங்க வந்து நேரடியாக இவங்கெல்லாம் சாவட்டோம்னு திமுக நினைக்காதவன் நான் சொல்லல. ஆனால் அந்த சந்தர்ப்பத்தை பயன்படுத்தி கொண்டு விஜய்க்கு கெட்ட பேர் வாங்கி கொடுத்துடணுங்கிறதுல இவங்க குறியா இருந்தாங்க. ஆனா இவங்க நினைச்ச மாதிரி அது லோ ப்ரொஃபைல்ல நடக்கல. இவங்க பிளான் பண்ணது கரண்ட்டை கட் பண்ணிடலாம், குறுகலான இடத்துல கொடுப்போம், 4 பேர் மயக்கம் போட்டு விழுவான், போலீஸ் லத்தி சார்ஜ் பண்ணும், இல்லை டேர் கேஸ் அடிக்கும், அதுக்கப்புறம் இவர் வந்து ஒரு வன்முறையாளர் பிரச்சனையாளர்னு சித்தரிச்சிடலாம். அதனால நடக்கிறது நடக்கட்டும். நீங்கள் பார்த்தீங்கன்னா சோ ராமசாமியோ இல்லை அது எம்ஜிஆரோ பேசும்போதெல்லாம் முன்னாடிலாம் இவங்க என்ன பண்ணுவாங்கன்னா, தண்ணி பாம்பு, எரும மாடு, பன்னி எல்லாத்தையும் ஒன்று திமுக கொண்டு போய் கூட்டத்தில் விடும். சோவே இதில் எழுதியிருக்காரு. அந்த மாதிரி தான் இந்த கூட்டத்தில் விஜய் மேல செருப்பு வீசினது யாரு? நீங்க பாத்திருப்பீங்க வீடியோல. திமுக காரங்கன்னு சொல்ல முடியும். நான் என்ன கேட்கிறேன், முன்னாடி திருவாரூர்லயும் வீசினாங்க. இல்ல நான் என்ன கேட்கிறேன், யாரோ வீசினால காவல்துறையோட வேலை என்ன? பிடிச்சிட்டாங்களே. இல்ல யாரவன் அது வந்து விசாரிக்கணும். அது நீங்க மீதிக்கெல்லாம் ஐடென்டிட்டி ரிவீல் பண்றீங்கல்ல, உடனே பாஞ்சி வந்து இவன் ஒரு சங்கி அப்படின்னு எல்லாத்துக்கும் நீங்க பிராண்ட் பண்றீங்கல்ல, அவன் யாருன்னு ஏன் வெளில சொல்ல மாட்டீங்க? நம்பர் 1. நம்பர் 2, குறுகலான அவன் கேட்டது பெரிய இடம், நீ ஏன் குறுகலான இடத்த கேட்ட? ஒருவேளை அவன் குறுகலான இடத்த கேட்டிருந்தா கூட ஹால் மீட்டிங் நடத்தினா கூட 4 நாள் முன்னாடி போய் லெட்டர் கொடுத்தாக்க, லெட்டர் கொடுக்கணுங்கிற சட்டத்தில் இடம் இல்லை. ஆனால் ஒரு நடைமுறைக்காக நம்ம வந்து போய்
நாம் போய் ஒரு லெட்டஸ்ட் கோ ஸ்மூத்லி அப்படின்னு சொல்லிட்டு போகிறதுனால காவல்துறை ஐயா ஒரு கடிதம் கொடுங்கன்னு கேட்கும்போது நாங்கள் கூட்டம் நடத்துகிறோம்னு சொல்லி கொடுக்குறோம். ஆனால் அதுக்கே போலீஸ்காரன் என்ன பண்ணுறான், நீங்கள் 2 நாள் முன்னாடி தான் கொடுக்குறீங்க, நாங்கள் லெட்டரை வாங்க மாட்டோம், நீங்கள் கேன்சல் பண்ணுங்க. எதிர்கட்சிக்கு ஒரு இது மாமியார் உடைச்சா மண்குடம், மருமக உடைச்சா பொன்குடம் தான் திமுகவோட செயல்பாடுகள் இருக்கின்றது. எல்லா இடங்கள்லையுமே ஆளுங்கட்சி திமுகன்னா அவன் என்ன வேணா பண்ணலாம். திமுகவுக்கு வேண்டாதவங்கன்னா அதில் என்ன மாதிரி பிரச்சனைகள்லாம் உருவாக்கி அவங்கள முடங்க செய்வதில் திமுக PhD கூட கிடையாது, அவங்களே ஒரு யூனிவர்சிட்டி. இந்த மாதிரி அல்பத்தனமான தேர்ட் ரேட்டட் திங்கிங்கில், ஒரு மற்ற ரகமான சிந்தனையில், வக்கரம் பிடிச்ச சிந்தனையில் திராவிட முன்னேற்ற கழகம் ஒரு யூனிவர்சிட்டியாகவே திகழ்கின்றது. எதிர்க்கட்சிகளையும் தனக்கு எதிராக யார் யாரெல்லாம் உருவாகி வருகின்றார்களோ அவர்களை முடக்கி போட வேண்டும் என்பதிலையும் திமுக மிகவும் குறியாக இருக்கின்றது என்று திமுகவின் மீது நேரடியாக குற்றம் சாட்டுகின்றேன். நீங்கள் மடக்கி மடக்கி கேட்ட கேள்விக்கு இப்போ உங்களுக்கு விளக்கம் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். எங்களோடு பல தகவல் பகிர்ந்து கொண்டதுக்கு நன்றி.